ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனிமேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதன் டைம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா யூஏ இன்ட்ரோவில், அந்த அனிமேஷன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் போட்ட ரெண்டு பார்ட்லேயே உள்ளதையும் நீங்கள் ட்ரைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த எபிசோட் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த க்யூப் வச்சு எப்படி அனிமேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜீக்ஸ் கிளிக் பண்ணி எக்ஸாக்சிஸில் ஒரு 10 சென்டிமீட்டர் வந்துட்டு 10 சென்டிமீட்டர் ஒரு 4 பாக்ஸஸ் இல்லைனா ஒரு அளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஷிஃப்ட் டி காப்பியோ பேஸ்ட்டோ பண்ணுறதுக்கு 2 தடையும் ஒரு இது கொடுக்க வேணாம். அழகாக ஷிஃப்ட் டி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா காப்பி பேஸ்ட் ஆகி ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே ஜியில் இருக்கும், அதாவது மூமெண்ட்டில் இருக்கும். அப்புறம் நம்ம ஜி கொடுத்து எக்ஸாக்சிஸில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு 2 க்யூப் இருக்குது. இது உங்கள்கிட்ட கிளியராக காட்டுறேன். இப்போ நம்மக்கிட்ட 2 க்யூப் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று வந்துட்டு ஷிஃப்ட் டியில் டூப்ளிகேட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம சப்போஸ் இந்த க்யூபை டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த க்யூப் வந்துட்டு டெலிட் ஆகாது. நம்ம 2த்தையும் பேராக ஓப்பன் பண்ணல, ஜஸ்ட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அடுத்து இப்போ 2த்துக்கும் வேறு கலர் கிளிக் கொடுப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு மெட்டீரியலை கிளிக் பண்ணிவிட்டு, மெட்டீரியல்னால் ஆல்ரெடி ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு, அது வந்து இந்த க்யூபுக்கான மெட்டீரியல். ஓகேங்களா? அதனால தான் இங்கே மெட்டீரியல்னு ஃபஸ்ட்டு நார்மல் கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ கலரை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளால் பார்க்க முடியாது, ஏன்னா இப்போ நம்ம மாடலிங் ஃபேஸில் இருக்கோம். நம்ம ஆக்சுவலாக வியூ போர்ட் ஷேடிங்கில் வந்துட்டு பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு கலர் வந்துட்டு தெரியும், அதாவது அவுட்புட்டுக்கு முன்னாடி உள்ள ஷேடிங். எல்லா சைட்லேருந்தும் இதில் வந்துட்டு லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு மைனஸை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு எப்பவும் போல் புதுசாக ஒரு கலர் கொடுக்கலாம். நான் அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் கொடுக்குறேன், இல்லை வேணாம் ஒயிட் கலரே ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 2த்துக்கும் வேறு கலர் கொடுத்துட்டோம். இப்போ அனிமேஷன் பேசிஸை வந்துட்டு பார்க்கலாம். இது கொஞ்சம் குழப்பம் தான், கீ ஃப்ரேம் அண்ட் ஸ்டஃப்னாலே குழப்பம். வந்துட்டு கிளியராக இதில் 2-3 தடவை இந்த வீடியோ வந்துட்டு இது பண்ணி பாருங்கள், ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐயை கிளிக் பண்ணிங்க அப்படி ஒரு நிமிஷம் வருங்க, எரர் வருதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வெளில போய்ட்டு ஐயை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டேஷன் தானே பண்ண போகிறோம். அதனால் ரொட்டேட் அப்படிங்கிறதுக்கு ரொட்டேஷன் கொடுத்துட்டீங்க. நீங்கள் 100வது ஃப்ரேம் கிட்டே போயிட்டு மறுபடியும் அதை கிளிக் பண்ணி நம்ம வந்துட்டு எக்ஸாக்சிஸில் ஒரு 100 கொடுப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸாக்சிஸ் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸாக்சிஸ் அப்புறம் வந்துட்டு ஒரு 100 டிகிரி இல்லைனா 180 டிகிரி கொடுப்போம். ஒரு 180 டிகிரி கொடுத்துட்டு என்டர் தட்டிடுங்க. இப்போ மறுபடியும் ஐயை கிளிக் பண்ணுங்கள். அதில் அவைலபிள், அதாவது நம்ம என்ன அனிமேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அதில் பிரிண்ட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு போய்ட்டு ப்ளே பட்டன் அமுக்குங்க. நம்ம ஒரு தடவை அங்கே போக தேவையில்ல, ஸ்பேஸ் பார் கொடுத்தாலே போதும். ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது, நம்மளுக்கு கண்டிப்பாக அது சரிப்பட்டு வராது. அதனால் வந்துட்டு இந்த ஃப்ரேமை டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக ஃப்ரேம் வந்துட்டு ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கே இதை எடுத்துருப்பேன், இங்கே வச்சுட்டு அந்த ஃப்ரேம் டெலிட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் டெலிட் கீ ஃப்ரேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரேம் மட்டும் டெலிட் ஆகிடும். இப்போ மறுபடியும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் எக்ஸாக்சிஸில் 1000 டிகிரி வச்சுக்கலாம். 1000 எத்தனை 0 கொடுத்தேன்னு தெரியலையே, 4 0 தானே கொடுத்துருக்கேன். 4 0 தான் கொடுத்துட்டு அவைலபிள் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் நிறைய ரவுண்ட் சுற்றுற மாதிரி இருக்குது. நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். அங்கே போய்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குதுல்ல. நீங்கள் மைனஸில் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றும், அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனால் வந்துட்டு அது எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் இதை ஒய் ஆக்சிஸ்லேயும் இப்போ நான் இதை வந்துட்டு ஒய் ஆக்சிஸ் சுற்ற வைக்கிறேன். அது எப்பவும் போல் ஐயை கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் அப்புறம் 100 டிகிரி 100th ஃப்ரேம் போயிட்டு அங்கேயும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஒய் ஆக்சிஸில் 1000 டிகிரி சுற்ற வைப்போம். 1000 தானே கொடுத்தான், ஐயோ தெரியலையே. லெஃப்ட் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ கேன்சல் ஆகிடும். மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் இப்போ வந்துட்டு 1000 என்டர் கொடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் ஐயை கிளிக் பண்ணி அதில் அவைலபிள் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் கொண்டு போயிடலாம். ஓகே, இப்போ எல்லாமே ஒரு ஷேப்பில் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம இதை இறக்கிட்டு கேமரா வழியாக பார்க்கலாம். ஓகேங்களா? கேமராவை செலக்ட் பண்ணுறேன். இது வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணலையானும் சரி, நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் எபிசோட் எப்போ வேணால் போடலாம். எந்த பார்ட்டில் போடுறோமோ அந்த பார்ட்டில் தான் வந்துட்டு அது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போதைக்கு இந்த அனிமேஷனை வந்துட்டு அவுட்புட் வியூவில் வந்துட்டு பார்க்கலாம். அவுட்புட் போயிட்டு என்டர் போய்க்கிறேன், கிளியராக. இப்போ ஸ்பேஸ் தட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் மேலே ஆக்சிஸில் லைட்டை வந்துட்டு வச்சு கிளியராக வச்சு, அப்போ தான் புரியும். வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த லைட் ஆப்ஷன்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். இப்போதைக்கு வந்துட்டு இது அனிமேஷன் ஸ்பேஸ் பார் தட்டுறேன் பாருங்கள், ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒன்று ஒய் ஆக்சிஸ்லேயும் ரோல் ஆகுது.
இப்போ இது வந்துட்டு நம்ம லூப்பில் பண்ணுவோம், அதாவது மறுபடி இந்த அனிமேஷன் ஓட வைப்போம். அதனால் 100 நம்ம டோட்டலாக 100 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால் 100 ஃப்ரேம்ஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மறுபடியும் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்க்கே போயிடும். மறுபடியும் நான் ஸ்பேஸ் பார் தட்டி கட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் கொண்டு போயிட்டு ஸ்பேஸ் பார் தட்டுறேன். ஓகே 100 டிகிரி வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் அதே ரோல் ஆகுது. ஒன்றும் இல்லை, லூப்பில் வந்துட்டு கொண்டு போய் விட்டுருவோம். மற்றபடி ஒரு ரிப்பீட்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஆகிடும். அவ்வளோதாங்க. மற்றபடி இந்த வீடியோவில் வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம அப்சர்வேஷன் தான் பார்க்க போகிறோம். அதனால் ட்ரைன் இட், ஸ்டே சேஃப்.